காசை மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருக்காங்களே, இது யாரோட வேலையா இருக்கும்? கண்டிப்பா தங்க வெட்ட ரம்யா கிருஷ்ண வேலையா தான் இருக்கும். என்னையா விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு, எங்க தாத்தா தங்க மரம் வளரும்னு தங்கத்தை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சார். மரம் வளர்றதுக்குள்ள இந்த மடையை தோண்டி எடுத்திருக்கான். தங்கம் எனக்கு தான் சொந்தம். செந்தாமர தங்கம் எனக்கு தான் சொந்தம். என் மாமன் பொண்ணு நான் தான் பரிசம் போட்டுக்கிறேன். அமைக்கலான்னு பாக்குறியா? சொருப்பால் அடிப்பேன். நான் உன் மாமன் பொண்ணு தங்கத்தை சொல்ல, மண்ணுக்குள்ள புதைச்ச தங்கத்தை சொன்னேன். போத நிறுத்தியா, யாருக்காதலையா பூசுத்துற? உங்க தாத்தா தங்கத்தை போச்சு வச்சா தங்க மரம் வளருமா? இதுல என்னையா சந்தேகம்? எங்க தாத்தா அங்கங்க பணத்தை புதைச்சு வச்சனால்தான் இன்னைக்கு ஊரெல்லாம் பணமரமா வளர்ந்து நிக்குது. அப்பனுக்கு ஆண்டிப்பட்டியில கல்யாணம் ஆச்சா, ஆத்தாளுக்கு அரசம்பட்டியில கல்யாணம் ஆச்சா? அந்த மாதிரி இல்லையா இருக்கு நீ சொல்றது? நல்லா சொன்னையா. அடுத்தவங்க ஆசுக்கு ஆட்டைய போறதுனா சில பேத்துக்கு அல்வா திங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். என்னையா வளவலன்னு பேசிக்கிட்டு, மண்ணுக்குள்ள எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஏப்பா, போன வாரம் எங்க ஆயா செத்து போச்சு, மண்ணுக்குள்ளதான் போச்சு வச்சான். அதுக்காக எங்க ஆயா என்ன அரசாங்கத்துக்கு சொந்தம்? என்ன ஆளாளுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம் பேசிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் என்ன நம்ம ஊர்ல வந்து பொண்ணு எடுத்துட்டா இல்ல நாம தான் அரசாங்கத்துக்கு பொண்ணு கட்டி கொடுத்துமா? அரசாங்கத்துக்கு சொந்தம் பேசிக்கிட்டு இதுக்கு எதுக்கே கசகசன் சண்டை போட்டுட்டு பேசாம அதை எடுத்த இடத்துல புதைச்சிடுவோம். என்னைய அறிவு கட்ட தருமா பேசுற? நம்ம ஜாதி வழக்கப்படி பதிக்க கூடாது. எவனாவது ஒரு லிட்டர் கிருஷ்ணா எடுத்துவாங்க. இந்த கருமாந்திர முச்சோட அப்படியே போட்டு கொடுத்துறான். ஏன்டா நாய, நாங்க எத்த பத்தி பேசுகிறோம், நீங்க எத்த பத்தி பேசுகிறோம்? இந்த தங்க காசு ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த காசை வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வாங்க முடியுமா இல்ல பாக்கு வெத்தலை தான் வாங்க முடியுமா? அதை எப்படி வாங்க முடியும்? அந்த காசு செல்லாதியா? என்ன சொன்னீங்க? இந்த காசு செல்லா? எல்லாரும் இந்த காசு செல்லாதுன்ட்டாங்க. அதனால இத நீயே வச்சுக்கப்பா. அநியாயமா இருக்குது. எல்லா காசு எடுத்து பையன்கிட்ட கொடுக்குறீங்க. இந்த கிணறு யாரோடது? இதே வாங்கிதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காசு செல்லாதுன்னீங்க. அதனால்தான் என் பையன் செல்லா கிட்ட கொடுத்துட்டேன். நீ வச்சுக்கடா யார் ராசா. புதையல் கிடைச்ச விஷயத்த போலீஸுக்கு சொன்னதால நம்ம அப்பா ஆத்தால அந்த பெரிய பொண்ணை குத்திட்டாங்க. நல்லா குத்திட்டு இருந்த அந்த பெரிய பொண்ணை சட்டி எழுப்பிட்டாங்க. அதிகம் கவலைப்படுற?